அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைய போகின்றன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானமாகிய 6ல் வலம் வருகிறாருங்க. குரு 6ல் இருப்பது அச்சமின்றி பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இன்னும் சில மாதங்களில் அவர் உச்சம் பெற போகிறார் 7ஆம் இடத்தில். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவானின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஏனென்றால் அவர் ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், மறைமுகமாக அல்லது நேரடியாக சந்திக்கக்கூடிய உத்தியோக மற்றும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு நல்ல தீர்வு காணக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் உறுதியாகவே விலகி மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அந்த வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக 2, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் உறுதியாக கட்டுக்குள் வரும். கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவை விலகுவதோடு உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. விரயஸ்தானத்தை பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்த மங்களகரமான நிகழ்வுகளாகவும் மாறுவதற்கான சந்தர்ப்பம் அபரிவிதமாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாகவே உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான். ஏனென்றால் தன ரீதியாக உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையிலும் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை தனது பார்வையால் வலுவாக பார்க்கிறார். எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குருவின் அமைப்பால் நிறைவாகவே கிடைக்கிறது. ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. 7.5 சனி நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்தையும் இந்த தருணத்தில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சனி பகவான். ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 3ல் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிவதோடு நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவற்றை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பதோடு நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தவிர்த்து இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக சனி பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில் ரீதியான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி விடுகிறார். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை
இடத்தில் வலுவாக வலம் வரக்கூடிய ராகு 2ஆம் இடத்திலும் மோட்சக்காரகரான கேது அஷ்டமஸ்தானத்திலும் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சுப விரயம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. கடன் வாங்கி மற்றொரு கடனை அடைத்த சூழலில் சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லையிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம், அஷ்டமத்தில் மோட்சக்காரகரான கேது வலம் வரக்கூடிய இந்த வேளையில் கடன் சுமை குறைவதற்கான நல்ல வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. சில திட்டங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாகவும் அபரிகரமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடுவதற்கான சிறப்பான வேலையாகவும் அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும் போது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று 5இல் வலம் வருகிறார். சுக்கிரன் 5இலும் குரு 6இலும் இருப்பதால் பெண்மணிகள் கவலைகளை மறைந்து சிறப்பாக செயல்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் பெண்மணிகளை தேடி வருகிறது. மகர ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் போன்ற அனைத்தும் இருந்தாலும் அவை அனைத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் உங்களை தேடி வருகிறது. குலதெய்வ வழிபாடு போன்றவை ரெட்டிப்பு நன்மையை இந்த தருணத்தில் மகர ராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சுக்கிரன் 5இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஐயமின்றி பல பணிகளை துணிச்சலுடன் மேற்கொள்வதோடு பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சிறப்பாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் அற்புதமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் இருந்து சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகி 9இல் நுழைவதால் பல வகையில எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. சந்திரன் பல இடங்களில் வலம் வந்தாலும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். வித்யாகாரகரான புதன் 7 மற்றும் 8 ஆகிய இடங்களில் வலம் வரப் போகிறார். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பாக பூர்த்தியாவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.